இறையேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனின் ஆசீரும் அருளும் இன்று உங்களோடு நிறைவாய் தங்கட்டும். இன்று ஆண்டின் பொது காலத்தின் 22ஆம் ஞாயிறு. இன்று நம் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நலம் தரும் நற்செய்தி லூகாஸ் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1 மற்றும் 7 முதல் 14 வரை உள்ள இறை முத்துக்கள். இன்று நம் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மைய கருத்து பணிவே மேன்மை தரும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவன் பணிவோடு நடந்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கையிலே எத்தகைய மேன்மையை அவன் அடையலாம் என்கிறதை பற்றி இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக எடுத்துரைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, பிரெஞ்சு நாட்டு புனைக்கதை ஒன்று பின்வருமாறு குறிப்பிடப்படுகிறது. ஒரு நாள் நோவா திராட்சை கொடியை நட்டு வளர்த்து கொண்டிருந்தாராம். அதிலே உரமிடும் பணியிலே மும்முரமாக இருந்த பொழுது சாத்தான் அவருக்கு அருகிலே வந்து என்ன செய்கிறேன் என்று கேட்க, நான் திராட்சை கொடிக்கு உரமிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல, அந்த சாத்தான் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவரோடு இணைந்து பணியாற்ற தொடங்கி விட்டதாம். சற்று நேரத்திலே நோவா தண்ணீர் எடுக்க செல்ல அந்த சாத்தான் உடனடியாக அங்கே ஒரு ஆடு, சிங்கம், குரங்கு மற்றும் பன்றியுடைய இரத்தங்களை கலந்து அதற்கு உரமாக ஊற்றிவிட்டு சென்றான். எனவேதான் பல நேரங்களிலே ஒரு மனிதன் சற்று குடித்து சற்று போதையோடு இருக்கிற பொழுது அவன் ஆட்டை போன்று மெதுவாக செயல்படக்கூடியவனாகவும், சற்று அதைவிட அதிகமாக குடிக்கிற பொழுது சிங்கத்தை போன்று கர்ச்சிக்க கூடியவனாகவும், அதற்கு ஒருபடி மேலே செல்லுகிற பொழுது குரங்கை போன்று அங்குமிங்குமாக தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையும், அதைவிட இன்னும் ஒரு படி மேலே சென்றால் அவன் மது போதையிலே பன்றியை போன்று மாறிவிடுகிறான் என்று குறிப்பிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நான் என்கிற மமதை நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாடுகள், மதிப்பீடுகள், நடை உடை பாவனை மாறிவிடுகிறது. ஆனால் இன்றைய நற்செய்தி நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு நான் என்ற அகந்தையற்று பணிவு என்கிற தாழ்ச்சி மனப்பான்மை கொண்டவர்களாக நாம் உருவெடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையை பெறுகிறோம் என்கிறதை மைய கருத்தாக வைத்து இன்றைய நற்செய்தி நம்மை தியானிக்க அழைக்கிறது. பணிவே மேன்மையின் வழி என்கிறதை இயேசுடைய வாழ்க்கையிலிருந்து பல நிலைகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. சிறப்பாக இயேசுடைய வாழ்வை நாம் பார்க்கிற பொழுதே இவர் தன்னுடைய வாழ்வு முழுவதும் பணிவே மேன்மைக்கு வழி என்கிறதை போதித்தது மட்டுமல்ல, இவர் வாழ்க்கை வழியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள வசனங்களிலே தூய பவுல் அடிகளார் அருமையாக குறிப்பிடுகிறார். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உறவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார் என்று சொல்லுகிறார். இயேசு தேடிய வழி இறைவனுக்கு உகந்த பணிவின் வழி என்பதை இது வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, இயேசுவின் போதனையிலே பணிவு என்று சொல்லக்கூடியது மிக உன்னதமான முக்கியமான ஒரு பண்பாக அவர் போதனையில் இடம்பெற்றிருக்கிறது. எடுத்துக்காட்டாக சொல்ல போனால் மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் கடையனாக இருக்கட்டும், பிறருடைய பணியாளனாய் இருக்கட்டும் என்று தன்னுடைய போதனையை முன்வைக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு தன்னுடைய வாழ்க்கை வழியாக இந்த பணிவு என்பது முக்கியமான பண்பு என்பதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்பதை யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வரை உள்ள வசனங்களிலே இயேசு தன்னுடைய திருத்தூதர்களின் பாதங்களை கழுவுவது வழியாக உண்மையான தலைமைத்துவம் என்றால் பணியை மையப்படுத்தியது, சேவையை மையப்படுத்தியது, அனைத்திற்கு மேலாக தலைவனுக்கு உரிய உயரிய பண்பு என்பது பணிவு என்பதை இவர் வெளிப்படுத்துகிறார். இதைத்தான் நீதிமொழிகளாகமும் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது.
பணிவேதான் கடவுளுக்கு உகந்த ஒரு செயல் என்பதை இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. சாமுவேலாகமம் முதல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே சாமுவேலின் தாயார் அன்னா கடவுள் தாழ்நிலையில் இருந்த தம்மை உயர்த்தினார் என்று தன்னுடைய பணிவு, இரக்கம் என்கிற தாழ்ச்சி, பொறுமை என்கிற பண்பு வழியாக தன்னை உயர்த்தி இருக்கிறார் என்கிறதை வெளிப்படுத்துகிறார். பணிவுக்கு இன்னொரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்ல போனால் நாம் அன்னை மரியாளை குறிப்பிடலாம். அதாவது லூகாஸ் நற்செய்தி முதல் அதிகாரம் 46 முதல் 55 வரை மரியாவின் பாடலை பார்க்கிறோம். இதிலே தன்னுடைய தாழ்நிலையிலிருந்து கடவுள் தனக்கு எப்படி கடைக்கண் நோக்கி இருக்கிறார் என்பதும், வாழ்க்கையிலே வலிமை மிக்கவர்களை கீழே தள்ளிவிடுகிறார் கடவுள் என்பதும், அதே நேரத்திலே பணிவை மையப்படுத்திய வாழ்வை கொண்டவர்களை உயர்த்துகிறார் என்றும் மரியாவின் பாடல் நமக்கு சித்தரிக்கிறது. அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் பிறரை விட தான் உயரியவள் என்கிற எண்ணத்தை கொண்டு இருக்கவில்லை. எனவேதான் தான் கடவுளுக்கே, மெசியாவுக்கே தாயாக மாறப்போகிறார் என்கிற செய்தி கிடைத்த பின்னும் தன்னுடைய உறவினரான எலிசபெத்திற்கு உதவி செய்வதற்காக எலிசபெத்தை நோக்கி ஓடோடி செல்லுகிறார் என்கிற நிலையை பார்க்கிறோம். எனவே பணிவின் வழியில் தன்னுடைய வாழ்க்கையில் மேன்மையை கண்டவர் அன்னை மரியாள் என்கிறதில் எத்தகைய ஐயப்பாடும் இல்லை. இயேசுவின் போதனையில் மிக முக்கியமான இடம் பிடித்தது பணிவை பற்றிய போதனை என்கிறதை மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் நாம் முழுவதுமாக பார்க்க முடிகிறது. தன்னுடைய பணி வாழ்வின் தொடக்க நிலையிலேயே இயேசு எந்த விதத்திலே நாம் செய்யக்கூடிய தர்ம செயல்பாடுகள் அமைய வேண்டும், பிறர் நேச செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்கிறதையும், இறைவனை நோக்கி ஜெபிக்கக்கூடியது எத்தகைய விதத்திலே அமைய வேண்டும் என்பதையும், நோன்பு இருப்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இயேசு குறிப்பிடுகிறார். இந்த செயல்பாடுகள் எதுவுமே பிறருக்காக விளம்பரப்படுத்தப்படுவதற்காகவோ தனக்கு பெருமை தேடிக் கொள்வதாகவோ அமையக்கூடாது. மாறாக கடவுளுக்கும் ஒரு தனி மனிதனுக்கும் இடையே உள்ள ஒரு உறவு நிலையை வெளிப்படுத்தக்கூடியதாக இத்தகைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்கிறதை இயேசு தன்னுடைய போதனையின் மைய கருத்தாக வெளிப்படுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த அளவு அவன் தான் என்கிற அகந்தையை விட்டு தாழ்ச்சி என்கிற பண்பை தனக்கு உடைமையாக்கிக் கொள்ளுகிறானோ அந்த நேரத்திலே தன்னுடைய வாழ்க்கையில் உயர்வை பெறுகிறான் என்கிறதற்கு அரசராகமம் 2ஆம் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தில் சித்தரிக்கப்படக்கூடிய எலிசா, நாமான் இவர்கள் இருவரிடையே நடக்கக்கூடிய அந்த உரையாடலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம். எலிசா நாமான் என்கிற இந்த சிறிய நாட்டு சார்ந்தவரிடம் இவருடைய தொழுநோய் குணமாக வேண்டும் என்றால் யோர்தான் ஆற்றில் 7 முறை மூழ்கி எழ வேண்டும் என்கிறதை சொல்லுகிறார். ஆனால் தன்னை தாழ்த்தி பணிவு என்கிற பண்பு இல்லாதவனாக அவன் தான் என்கிற அகந்தையோடு உயரே நிற்கிறது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காமல் போகிறது, நன்மையை பெறாமல் போய்விடுகிறார். ஆனால் எந்த நேரத்திலே தன்னை தானே பணிந்து அவன் யோர்தான் ஆற்றிலே குளிக்க தொடங்குகிறானோ அந்த நேரத்தில் அவன் குணம் பெறுகிறான் என்று சித்தரிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நான் என்கிற மமதை நம்மை உயரிய நிலைக்கு இட்டு செல்லும் என்று நினைக்கிறோம். அது நம்மை கண்டிப்பாக இழிநிலைக்கு இட்டு செல்கிறது. ஆனால் இந்த நாமானுடைய வாழ்வு எப்பொழுது பணிவை நம்முடைய வாழ்வின் அடைக்கலமாக கொள்ளுகிறோமோ அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேன்மையை எய்துகிறோம் என்கிறதை வெளிப்படுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு பணிவு என்கிற பண்பு எப்பொழுது இருக்கிறதோ அவனை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கிறான், அவனுடைய ஜெபங்களை கேட்கிறான் என்கிறபடியாக லூகாஸ் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 9 முதல் உள்ள வசனங்களிலே பரிசேயர் மற்றும் பாவி இவர்கள் இருவருடைய ஜெபங்களை பற்றி ஆண்டவர் இயேசு எடுத்து சொல்லுகிறார். பரிசேயனுடைய ஜெபம் தன்னை தானே
நியாயப்படுத்துவதாகவும் தான் என்கிற கர்வத்தோடு எழுப்பப்படக்கூடிய ஜெபமாகவும், ஆனால் அதே நேரத்திலே அந்த பாவியானவன் தன்னுடைய ஜெபத்தை தன்னுடைய தாழ் நிலையிலிருந்து எழுப்புகிறான், இறைவனுக்கு முன்னிலையிலே பணிவோடு நிற்கிறான் என்கிறதை பார்த்து இவனுடைய ஜெபம் சிறந்த ஜெபம் என்று ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தான் என்கிற அகந்தை பிடித்து நாம் வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை இழிவு நிலையை நோக்கி இட்டு செல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் பணிவை பெறுகிற பொழுது, பணிவுள்ளவர்களாக வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையை பெறுகிறோம் என்கிறதை இன்றைய நற்செய்தி நமக்கு குறிப்பிடுகிறது. இறைவனுக்கு முன்னிலையிலே தாழ்ந்து பணிவோடு வாழக்கூடிய மனநிலையை பெற இறைவனிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.